வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீட்டில் பார்க்க போகிறது தேனா காயினை ஸ்டேக் பண்ணுறது மூலமாக மாதம் வந்து 10% கொடுப்பாங்க. அதாவது வருஷத்துக்கு ஏபிஆரில் 120%. இந்த 10%ங்கிறது நம்மளுக்கு ஒவ்வொரு நிமிஷமும் ஜென்ரேட் ஆகிட்டு தான் இருக்கும். இப்போ மாதத்துக்கு 10%னா 15 நாளைக்குன்றப்ப ஒரு 5%. ஸோ 5 நாளைக்குன்றப்ப ஒரு 3%. அந்த ரிவார்டை நம்ம எப்போ வேணால் க்ளைம் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி நம்ம ஸ்டேக் பண்ணுற காயினையும் அன்ஸ்டேக் பண்ணி எடுத்துக்க முடியும். அது எப்படி என்னன்றதை நம்மளுக்கு இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த காயினை பற்றி சொல்லிடலாம். தேனா காயின் வந்து பிஎன்பி ஸ்மார்ட் செயினில் ரன் ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி மார்க்கெட் ப்ரைஸில் இன்றைக்கி ₹26.50 போயிட்டுருக்குது. இந்த காயினுடைய ஹை பார்த்திங்கன்னா ₹350 வரைக்கும் போயிருக்கு. லோ வந்து ₹6.10 வரைக்கும் போயிருக்கு. இந்த காயினோட மொத்த சப்ளை ரொம்ப கம்மி தான், 252 மில்லியன் தான். அதில் 326 மில்லியன் தான். அதில் வந்து 102 மில்லியன் காயின் வந்து சப்ளையில் இருக்குது. ஸோ இன்னும் வந்து ஒரு சம் ஆஃப் காயின் வந்து சப்ளை ஆகாமல் இருக்குது. ஓகே, இந்த காயினை வந்து எங்கெங்கே வந்து நம்ம வாங்க முடியும்னா பைனான்ஸில், பிட்கெட்டில், மெக்ஸியில், கேட்ஐஓவில், தேனா ஃபினான்ஸில், ஸோ பிங்கெக்ஸில், ஸோ ஃபெமிலியரான பேங்க், ஃபெமிலியரான எல்லா எக்ஸ்சேஞ்சர்லேயும் இந்த காயின் இருக்குது. ஓகே, இப்போ நான் ஸ்டேக் பண்ண போகிறது வந்து தேனா ஃபைனான்ஸில் தான் ஸ்டேக் பண்ண போகிறேன் இந்த காயினை. அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது உங்கள் ட்ரஸ்ட் வேலட் அட் மெட்டாமாஸ்க் ஏதோ ஒன்றில் யூஎஸ்டிடி இருந்தாலே போதும். இப்போ பாருங்கள், என்னுடைய வேலெட்டில் வந்து பிஎன்பி வந்து ஒரு $2 வச்சுருக்கேன். அதே மாதிரி யூஎஸ்டிடி வந்து ஒரு $24 வச்சுருக்கேன். ஏன்னா இப்போ வந்து நம்ம பெப்டன்ட் யூஎஸ்டியில் நம்ம வந்து ஸ்டேக் பண்ணுறோம்னா அதுக்கு கேஸ் ஃபீஸ்க்கு பிஎன்பி நம்மகிட்ட எப்போயுமே வேலெட்டில் இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு $2 இருக்கணும். ஓகேவா? ஓகே, இப்போ நான் வீடியோ கீழே ஒரு லிங்க் இருக்கும், தேனா ஃபைனான்ஸோட லிங்க் இருக்கும், தேனா.fi. இதில் ரெஃபரல் லிங்க் கிடையாது, இதில் எம்எல்எம் கிடையாது, கமிஷன் கிடையாது. இது வந்து ஒரு டெக்ஸு. தேனா ஃபைனான்ஸுங்கிறது ஒரு டெக்ஸ், அதாவது ஒரு டீசென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்சர். இதில் நம்ம வந்து லிக்யூரிட்டி ஸ்டேக்கிங் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு மாதம் 10% கொடுப்பாங்க. இதுக்கு நீங்கள் வந்து எந்த காயினை ஸ்வாப் பண்ணணும் கூட அவசியமே இல்லை. உங்கள் வேலெட்டில் யூஎஸ்டிடி இருந்தாலே போதும், அதை வச்சு நம்ம டெபாசிட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ 24 யூஎஸ்டிடி வச்சுருக்கேன், ஒரு $2 கேஷ் ஃபீஸ்க்கு வச்சுருக்கேன். நான் இப்போ வந்து பண்ண போது ட்ரஸ்ட் வேலெட்டில் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் சேஃபால், மெட்டாமாஸ்க் எதில் வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, கீழே பாருங்கள், டிஸ்கவர்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே மேலே வந்து சர்ச் பாக்ஸில் வீடியோ கீழே அந்த தேனா.fi ஒரு வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துருப்பேன். அந்த அட்ரஸை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா தேனா.fi பேஸ்ட் பண்ணோடனே சர்ச் பாக்ஸ் கொடுத்தீங்கன்னா சர்ச் ஆகிட்டுருக்கும். அந்த சர்ச் ஆகிற நேரத்திலே வந்து ரைட் சைட் டாப்பில் 3 டாட் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா நெட்வொர்க் வந்து எத்திரியில் எப்பயுமே இருக்கும். அதை வந்து பிஎன்பி ஸ்மார்ட் செயின் கிளிக் பண்ணி மாற்றிட்டிங்கன்னா வேலெட் வந்து பிஎன்பி ஸ்மார்ட் செயினுக்கு மாறிடும். ஓகே, இந்த டேஷ்போர்டு வந்து இந்த மாதிரி வந்துடும். டேஷ்போர்டு இந்த மாதிரி வந்த உடனே சின்னதாக ஒரு 3 டாட் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மெனு பார் ஓப்பன் ஆகும். அதில் பூல்ஸ் இருக்குல்ல, 2வது ஸ்வாப் கீழே, அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து 4 வகையான பூல் இருக்குது. இப்போ நம்ம பண்ண போகிறது வந்து யூஎஸ்டி பார் தேனா பூலில் தான் ஸ்டேக் பண்ண போகிறோம். ஆனால் மற்ற பூலில் என்ன இருக்கிறது உங்களுக்கு சொல்லிடுறேன். நீங்கள் யூஎஸ்டி பார் தேனா பார் கீழே டெபாசிட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நம்ம டெபாசிட் பண்ணுவோம், சரிங்களா? ஆனால் அதுக்கு முன்னாடி என்னென்ன பூல் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். பிஎன்பி பூல் பார் தேனாவை நம்ம ஸ்டேக் பண்ணோம்னா 77% வருஷத்துக்கு, அதாவது மாதம் ஒரு 5% வரும். இதுவே நம்ம யூஎஸ்டிடி பேரில் நம்ம ஸ்டேக் பண்ணுறதுனால நம்மளுக்கு 115%, அதாவது 120ன்னு வச்சுக்கோ ரவுண்டாக, மாதம் ஒரு 10%. ஓகேவா? அதில் நம்ம ஸ்டேக் பண்ண போகிறோம். அது கீழே டெபாசிட் அதை கிளிக் பண்ணி நம்ம ஸ்டேக் பண்ணுவோம். அடுத்து எத்திரியம் பார் தேனாரில் வந்து நம்மளுக்கு 55% கொடுக்குறாங்க. அதே மாதிரி யூஎஸ்டிசி பார் இதில் வந்து 118% கொடுக்குறாங்க. அதே மாதிரி பிட்காயினுக்கு வந்து ஒரு 76% கொடுக்குறாங்க. ஓகேவா? நம்ம பண்ண போகிறது யூஎஸ்டி பார் தேனாவில். அது கீழே டெபாசிட் அதை கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி டேஷ்போர்ட் வந்து ஓப்பன் ஆகும். அதில் 3வது செலக்ட் ஆகிருக்கும். அதை கீழே கிளிக் பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கனெக்ட் வேலெட்னு கேட்கும். அதை கனெக்ட் வேலெட்டை கொடுத்தீங்கன்னா நீங்கள் சேஃபால், மெட்டாமாஸ்க்கு, ட்ரஸ்ட் வேலெட் எதில் நீங்கள் பண்ணிருக்கீங்களோ அதை கிளிக் பண்ணிவிட்டு கனெக்ட் வேலெட் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, ரைட்டுங்களா, கிளிக் பண்ணிங்கனாலே வேலெட்டை கிளிக் பண்ணிங்கனாலே போயிடும். அது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்கள் ட்ரஸ்ட் வேலெட்டோட கனெக்ட் ஆக போகும். கனெக்ட் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா பிஎன்பி ஸ்மார்ட் செயினில் இருக்கான்னு பார்த்துக்கணும், அது வேறு முக்கியம், ரைட்டுங்களா? சில நேரங்களில் எத்திரியமில் இருக்கும், எத்திரியமில் இருந்து அதை கிளிக் பண்ணி எத்திரியம் பிஎன்பி மாற்றிட்டு கனெக்ட் வேலெட் கொடுத்துட்டு, இப்போ பாருங்கள், முதல்ல கனெக்ட் வேலெட்னு வச்சு இப்போ டெபாசிட் மாறிடுச்சு, ரைட்டா? மாறினோடனே என் வேலெட்டில் இருக்க ஸ்டாக்கும் காமிக்கிது பாருங்கள், சோப்போ நீ காமிக்கிது பாருங்கள், என்கிட்ட எத்தனை டாலர், $24 இருக்குன்றது காமிக்கிது. நான் ஒரு $22 மட்டும் இந்த வீடியோவில் சாம்பிளுக்காக டெபாசிட் பண்ணி காமிக்க போகிறேன். 22ன்னு கொடுத்து டெபாசிட் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணுறேன். முதல் தடவை வந்து பிஎன்பி போகும் கேஸ் ஃபீஸ்க்காக ட்ரஸ்ட் வேலெட்டுக்கு, 2வது தடவை யூஎஸ்டிடி எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து பிஎன்பியை எடுத்துக்கிறது, 2வது வந்து யூஎஸ்டிடி எடுக்கும். டெபாசிட்டை வந்து நம்ம ஸ்டேக் பண்ணுறதுக்கு 4 ஸ்டெப்பு. முதல்ல வந்து யூஎஸ்டிடியை வந்து
கேஸ் ஃபீஸ்க்கு பிஎன்பி போகும், 2வது தடவை யூஎஸ்டிடி போகும். அதே மாதிரி தான் இந்த ஸ்டேக் பண்ணுறது இப்பயும். ஓகே, 2வது தடவை யூஎஸ்டிடி எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ நம்ம வந்து அப்ரூவ் யூஎஸ்டியும் முடிஞ்சு, டெபாசிட் யூஎஸ்டியும் முடிஞ்ச உடனே என்ன பண்ணணும்னா இன்ட்டு மார்க் கொடுத்து வெளியே வந்துடணும். வெளியே வந்த உடனே திருப்பி அந்த லெஃப்ட் சைடு 3 டாட் இருக்கும்ல, ரைட் சைடு 3 டாட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ண உடனே அந்த பூல் கீழே டேஷ்போர்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா, இந்த மாதிரி வந்த உடனே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுடைய பொசிஷன் இருக்குல்ல, அதில் ஸ்டேக்குன்றது கொஞ்சம் உங்களுக்கு இந்த பிங்க் கலரில் உங்களுக்கு பிங்க் ஆகிட்ருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு மேக்ஸ், இப்போ நீங்கள் வந்து ஸ்டேக் பண்ண யூஎஸ்டிடி வந்து இப்போ நீங்கள் உள்ளே கொண்டு வந்த யூஎஸ்டிடி வந்து டெபாசிட் பண்ண யூஎஸ்டிடி ஃபுல்லாகவே வந்து தேனா கைனா மாறி இருக்கும். மேக்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஸ்டேக் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸ்டேக் கொடுத்தோன்னே திருப்பி வந்து ட்ரஸ்ட் வாலெட்டுக்கு போகும். அதே மாதிரி தான் 2 தடவை, ஃபஸ்ட் தடவை பிஎன்பி, 2வது தடவை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக திருப்பி வந்து ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் ரன் ஆகும். ஓகேவா, பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு வந்து அப்ரூவ் எல்பி, 2வது ஸ்டேக் எல்பி, ரெண்டுமே வந்து க்ரீன் டிக்கில் வந்து மாறிடும். 4 தடவை ட்ரஸ்ட் வாலெட்டுக்குள்ளே ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் போயிட்டு வரும். முதல் 2 தடவை டெபாசிட்டுக்கும், அடுத்த 2 தடவை ஸ்டேக் பண்ணுறதுக்கும். இப்படி 4 தடவை நீங்கள் பண்ணி முடித்த உடனே 4 தடவை ப்ளூ டிக் வந்துடும். வந்தோடனே திருப்பி உங்களோட டேஷ்போர்டில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய அவைலபிலிட்டி காமிச்சிடும். முதல்ல பாருங்களேன் 0% இருக்குது. நம்ம ஸ்டேக் பண்ண உடனே 115.3% காமிக்குது ஏபிஆர். அதே மாதிரி நம்மளுக்கு அந்த ரிவார்டுங்கிறது நம்மளுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்துகிட்டே தான் இருக்கும். அதை நம்ம எப்போ வேணால் க்ளைம் பண்ணி எடுத்துக்க முடியும். கேபிட்டல் நீங்கள் அன்ஸ்டேக் பண்ணுறனாலும் அன்ஸ்டேக் பண்ணிக்கலாம், அதுலேயும் எந்த மாற்றமும் கிடையாது. ஓகேவா, இது வந்து ஒரு டெக்ஸ் டீசென்ட்ரலைஸ்டு ஒரு எக்ஸ்சேஞ்சர். இது வந்து ஸ்கேமர் கிடையாது, ரெஃபரல் கிடையாது, எம்எல்எம் கிடையாது. ஆல்ரெடி நம்ம காஸ்மோஸ்டேஷன் வேலெட்டை எப்படி பண்ணிகிட்ருக்கோம், அது ஒரு டீசென்ட்ரலைஸ்டு வேலெட்டாக அதில் நிறைய காயினை நம்ம ஸ்டேக் பண்ணி மாதம் வந்து ஒரு 5%, மினிமம் 1%, மேக்ஸிமம் ஒரு 6% வரைக்கும் காயினை பொறுத்து நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் மாறுதில்ல. அது மாதிரி இது வந்து ஒரு டெக்ஸ் டீசென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்சர், அது டீசென்ட்ரலைஸ்டு வேலெட். இந்த மாதிரி நம்ம சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணிக்கிறது நம்மளுக்கு எப்போயுமே பெஸ்ட்டாக இருக்கும். இந்த காயினும் வந்து நம்மளுக்கு ஃப்யூச்சரில் நல்ல ரேட்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த வீடியோவில் இந்த காயினை எப்படி க்ளைம் பண்ணுறது, இதை வந்து எப்படி விட்ரா பண்ணுறதுன்றதையும் உங்களுக்கு நான் அடுத்ததில் சொல்கிறேன். சரிங்களா, இப்போதைக்கு இதை பார்த்து உங்கள் ஸ்டேக் பண்ணிக்கிங்க. ஈவன் உங்கள் வேலெட்டில் $1 இருந்தால் கூட நீங்கள் ஸ்டேக் பண்ணிக்க முடியும். கேஸ் பீஸ்க்கு பிஎன்பி மட்டும் எப்போயுமே வச்சுக்கணும். ரைட்டுங்களா, $1 இருந்தால் கூட போதும், ஸ்டேக் பண்ணலாம். உங்களுக்கு இது சம்மந்தமாக எதுவும் டவுட்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். என் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கிங்க. நான் உங்களுக்கு நிறைய அப்டேட் என் டெலகிராம் சேனலில் தான் கொடுத்துட்ருக்கேன். தேங்க்யூ.